இன்னைக்கு உலகம் முழுவதும் செய்திகளை எடுத்து பார்த்தால் எங்கே பார்த்தாலும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் யுத்தங்கள் அனுதினமும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் இந்த கடைசி நாட்களிலே யுத்தத்தை நாம் அனுதினமும் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படின்னு யுத்தம் இல்லாத ஒரு ஆவிக்குரிய மனிதன் இருக்க முடியாது. உங்களுக்கும் பிசாசுடைய ராஜ்யத்துக்கும் இடையே ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த யுத்தத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பல நேரத்தில் இதில் பிசாசு தான் ஜெயிச்சிடறோம். ஸோ இந்த யுத்த காலத்தில் நாம் எப்படியாக பிசாசின் கிரியைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு மனிதனும் ஒரு யுத்த காலத்தில் நின்றுட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுடைய பேட்டில் ஃபீல்டு எதுனா மனசு தான். இந்த மனதிலே தான் பிசாசனும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறான். இந்த மனதிலே தான் நம்முடைய சிந்தையிலே தான் தாக்கம் ஏற்படுகிறது. நம்முடைய கடந்த கால நினைவுகள், நம்முடைய கடந்த கால காரியங்கள் எல்லாவற்றையும் வைத்து நம்மை மீண்டும் மீண்டுமாய் குற்றப்படுத்தும்படியாய் அந்த பிசாசனும் நம்மை சோதித்து கொண்டே இருக்கிறான். இதிலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பேட்டில் ஃபீல்டாக இருக்கிறது. நம்ம நல்லதான் இருப்போம், நீ காலையில் எழுந்திரிச்சு நல்லா இருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு காரியத்தை நம் சிந்தையிலே மனதிலே கொண்டு வந்து அதை ஒரு போராட்டமாக அந்த நாளை மாற்றிடுவான் பிசாசு. அது உருவாக்கப்படுகிறது. பிசாசு எப்போ பார்த்தீங்கன்னாலும் முடியாதுன்னு தான் சொல்லுவான். ஆண்டவர் எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் பாரு. பிசாசு உன் லைஃப் முடிஞ்சிருச்சுமா, ஆண்டவர் உன் ஆயுசு நாட்களை பெருக செய்வேன்னு சொல்லுவார். பிசாசு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக தான் பேசுவான். இல்லை நீ அவ்வளோதான், உன்னுடைய பொருளாதாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்மா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வேன்னு சொல்லுவார். இப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனதிலே ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய மனதிலே ஏற்பட்டு கொண்டது. நம்மளுடைய மனசு தான் பேட்டில் ஃபீல்டு. நம்முடைய மனசு தான் பேட்டில் ஃபீல்டு. ஏன் 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 என்று நாம் தேவனை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய இடத்துல கொண்டு வந்து பிசாசு நம்மளை நிறுத்திடுவான். ஆண்டவருக்கு விரோதமாய் நம்ம எதையும் பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. ஆனால் பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, நாம் தேவனிடத்தில் கேள்வி கேட்கிறவர்களாய் நம்மை மாற்றுவது தான் பிசாசனுடைய தந்திரமாய் இருக்கிறது.